இந்த மத்த கட்சிகளுக்கெல்லாம் மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க. ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? ஒரு மீட்டிங் நடத்துறாங்கன்னா உச்சி வெயில்ல நடத்துவாங்க. எத்தனையோ கட்சிங்க மீட்டிங் நடத்துது. எப்படி நடத்துறாங்க? ஈவினிங் டைம்ல தான் நடத்துறாங்க. இவர் எதுக்கு உச்சி வெயில்ல நடத்துறாரு? இருந்தாலும் இவருடைய உங்களுடைய மீட்டிங்ல மட்டும்தானே சார் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டெத்தெல்லாம் நடக்குது. எத்தனையோ கட்சிகள் எவ்வளவோ மீட்டிங் நடத்துகிறாங்க. அதில் எங்கேயாவது ஏதாவது ஒரு டெத்து நடக்குதா? உங்களுடைய மாநாட்டில் மட்டும்தான், உங்கள் கட்சி மாநாட்டில் மட்டும்தான் டெத்து நடக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் நடத்துகிற மாநாட்டில் ஒரு மாநாட்டிலையாவது ஒரு டெத்தாவது நடக்கலை அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று. இன்னொன்று வந்துட்டு நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை உங்கள் தொண்டர்களே கேட்காத போது காவல்துறை சொன்னால் மட்டும் கேட்பாங்களா? ஸோ ஒரு கட்சியை வழி நடத்த வேண்டியது யாருடைய கடமை? ஒரு தலைவருடைய கடமை. அதுவே நீங்கள் செய்யலை. எப்போ மாநாடு நடத்தணும், எந்த டைமில் நடத்தணும், அது எப்படி நடத்தணுன்றதே உங்களுக்கு தெரியல சார். கரூரில் 41 பேர் இறந்தாங்க. நீங்கள் ஒருத்தராக்காவது அவங்க வீட்டில் போயிட்டு நான் இருக்கேன்னு ஒரு ஆறுதல் சொன்னீங்களா? சொல்லலையே. எந்த ஊர்லையாவது இத்தனை மாநாட்டில் 6 டெத்து நடந்திருக்கு, ஒரு இடத்துக்காவது போயிட்டு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கீங்களா? எதுவுமே நீங்கள் சொல்லலை. நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல. நீங்கள் எல்லா கட்சிக்கும் கொடுக்குற பாதுகாப்பு தான் உங்கள் கட்சிக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது உங்கள் ஒரு தலைவனாக ஒரு தொண்டர்களை வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு தெரியல.